பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் அனுபோக சுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான புன்மையேனை, ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே, என் நான் செய்கேன், எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே அப்படின்னு தன்னுடைய நிலைமையை நினச்சி இறங்கி இறைவனை கூப்பிட்டு பாடுறார். சிவபெருமானே, ஈசனே, தன்மை பிறரால் அறியாத தலைவா, உன்னுடைய தன்மை என்ன? இவன் இப்படிப்பட்ட இயல்பினன் அப்படின்னு உன்னை யாராவது கணித்து விட முடியுமா? உன்னை டிஃபைன் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது. சாதாரணமாகவே முடியாது. அதில் எதனால் முடியாது அப்படின்னா அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அறிய அப்படின்னாலே தம் அறிவு கொண்டு அறிவதை தான் அறியன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது தன்னுடைய நாலேஜ் வச்சு அப்படிங்கிறது தான். பிறரால் அறிய முடியாத நிறைய பேர் உன்னை அறிய முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களால அறிய முடியல. அவ்வளவு ஏன் அப்படின்னு உரையாசிரியர்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா, சிவபெருமான் மாணிக்கவாசக பெருந்தகைக்கே காட்சி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ திருவம்பவும் தன்னுடைய கொஞ்சோண்டு அறிவை வைத்து கொண்டு எப்படியாவது திரும்ப இறைவனை பார்த்துடலான்னு நிறைய முயற்சி பண்ணியிருப்பார் மாணிக்கவாசக பெருந்தகை. ஆனால் அவரால் அறிய முடிந்திருக்காது. இது அறிய முடியாதது உணர்வதுன்னு அவரே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால் அதை திரும்பவும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். தன்மை பிறரால் அறியாத தலைவா, உன்னை யாராலும் புரிஞ்சிக்க முடியாதே, நீ புரியாத புதிராயிற்றே அப்படின்னு சொல்கிறார். தலைவா, இந்த உலகத்திற்கே தலைவனான ஈசனே, பொல்லா நாயான புன்மையேனை, ரொம்ப அற்பமானுடன், எனக்கு எந்தவித தகுதியும் கிடையாது, நான் எந்த தவமும் செய்யலை, யாகமும் செய்யலை, ஒன்றுமே பண்ணலை, ஆனாலும் நீ என்ன பண்ண? ஆண்டாய் என்னை திருப்பெருந்துறையில் குருந்தை மரத்தடியில் அடியார்களுடன் வந்து காட்சி தந்து திருவடி தீட்சை தந்து எனக்கு உபதேசம் செய்து என்னை ஆண்டாய். ஐயா, அப்படிப்பட்ட ஐயனே, நான் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது, ஆனாலும் நீ வந்தையே, அது உண்மைதானே? அப்போ அப்படிப்பட்ட ஐயா கருணையாளனே, நீ என்ன பண்ணிட்ட? என்னை திரும்ப விட்டுட்டு போயிட்டியே, புறமே போக விடுவாயோ, என்னை போக விட்டுருவியா? நீ என்னை போக விடலாமா? நான் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது, ஆனாலும் நீ வந்தியே, வந்து எனக்கு காட்சி கொடுத்தையே. அப்போ என்னோட உள்ள நான் எல்லாத்தையும் உணர்ந்தேனே. நான் கண்ணு மூடி பார்க்கும்போது கூட நீ அழகாக இடது பக்கத்தில் உமையாளோடு எனக்கு காட்சி தந்தாயே. அவ்வளோ பேரானந்தத்தை நான் உணர்ந்தேனே. அப்படிப்பட்ட என்னை நீ விட்டுட்டு போயிட்டியே, நீ போகலாமா? அப்புறம் அடுத்தவர் என்ன கேட்குறாரு? புறமே போக விடுவாயோ, நான் ஒன்று தள்ளி போயிட்டா கூட நீ என்னை விடலாமா? அப்படி தானே இருக்கணும். ஏன் அப்படின்னா கடைசி வரியில் சொல்கிறாரு, எந்தாய் அப்படிங்கிறாரு. நீ தானே என்னோட அப்பா, நீ தானே கருணையோடு என்னை ஆட்கொண்ட, அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போயிட்ட? என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. அது இதுதான் அப்படின்னு தெரியலன்னா நான் பாட்டு தேடிட்டே இருந்திருப்பேன். ஆனால் நீ எனக்கு அழகாக அகப்பட்டு என்னை ஆட்கொண்டாய். இது இப்படி தான் இனிக்கும், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு உணர்வுன்னெலாம் நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்ட, புறமே போக விடுவாயோ, என்னை உன்னை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போக விட்டுருவியா? விடக்கூடாதுல்ல, நீ இப்படி பண்ணிடுவியா? என்னை நோக்குவார் யாரே? நீயே என்னை கைவிட்டுட்டனா வேறு யார் என்னை பார்த்துப்பா? நீ கொஞ்சம் சொல்லு, நீயே யோசி. இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவன் நீ, அரசன் அப்படின்னா இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தலைவன் நீ அல்லவோ? ஒரு நாட்டில் பிரஜைகளை காப்பாற்றுறதுக்கு அரசன் இருப்பான், ஆனால் இந்த உலகில் உள்ள எல்லா பிரஜைகளையும் ரட்சிப்பவன் நீ அல்லவோ? நீ என்னை விட்டுட்டு போகலாமா? இந்த உயிர் அனுபவத்தில் எனக்கு அதை அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்கே, நான் முன்னாடியே அனுபவித்தவனாச்சே, இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கே, என்னை நோக்குவார் யாரே? நீயே என்னை கைவிட்டுட்டனா வேறு யார் என்னை பார்த்துப்பா? என்னை யாராவது பார்ப்பாங்களா? யாருக்காவது நான் வேணுமா? நீ அப்பாவான நீயே விட்டுட்டு போயிட்டியே, என் நான் செய்கேன் எம்பெருமான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கு திரும்ப திரும்ப தன்னுடைய இயலாமை, அந்த பேர் அனுபவத்திலேருந்து மிஸ் பண்ணிட்ட அந்த திருவிழா கூட்டத்தில் அப்பா அம்மா விட்டுட்ட குழந்தை மாதிரி தவிக்கிறார், விதவிதமாக வெளிப்படுத்துகிறார். அதை தான் சொல்கிறார்,
என் நான் செய்கேன், நான் என்ன பண்ணுவேன், நீயே கைவிட்டுட்டா எனக்கு வேறு யார் புகலிடம் தருவா அப்படின்ட்டு அந்த நேரத்துலையும் எம்பெருமான் நீ என்னுடைய பெருமான் அல்லவா அப்படின்னு திரும்ப அவர் அப்படி சொல்கிறார். பொன்னே திகழும் திருமேனி, நீ அப்படியே சாதாரணமாக வந்த போனன்னு என்னால் விட முடியல. ஏன் அப்படின்னா நீ பொன்னார் மேனியனே, நீ எவ்வளோ அழகாக இருந்த, எப்படி பார்க்குறதுக்கு பொன்னார் மேனியனாக இருந்தியே, உன்னை பார்த்தனே அந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கலையே. பொன்னேங்கிறார், நீயே பொண்ணு, மொத்தமாக நீயே பொண்ணு, திகழும் திருமேனி, பொன்னார் திருமேனியனே, எந்தாய் அப்பா தந்தையே, எங்கு புகுவேனே, நான் என்ன செய்வேன், எங்கே போவேன், நீயே இப்படி விட்டுட்டேன்னா, அப்பாவான நீயே, அரசனான நீயே, தலைவனான நீயே, அம்மையப்பனான நீயே என்னை ஆட்கொண்டு திரும்ப விட்டுட்டு போயிட்டியானா, அறிவால் அறிய முடியாத உன்னை நான் எப்படி அறிவேன்? ஆனாலும் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியலையே, நான் சின்ன பிள்ளை இல்லையா, எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா, உன்னை எப்படி நான் தேடி கண்டுபிடிப்பேன், எனக்கு தெரியலையே. ஆனால் உனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் உனக்கு தெரியும். எங்களால் தான் உன்னை புரிஞ்சிக்க முடியாது, உன்னால் என்ன புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? என்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குல்ல, அதனால தானே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. என் தவறை நீயே களைவாயாக, என்னை நீயே உன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொள்வாயாக. அப்பா நீ என்னை விட்டுடாத, நான் சாதாரணமாக சின்ன குழந்தைக்கு எப்படி தேடி போக முடியும்? நீ தானே தேடி என்னை தேடி வந்த, அதே மாதிரி திரும்பவும் நீயே என்னை தேடி வந்து என்னுடைய கையை நீ பற்றிக்கோ, என்னுடைய சிந்தையை உன்னை நோக்கி செலுத்து, என்னை சீக்கிரம் சேர்த்துக்கோயேன் அப்படின்ற அந்த ஆறாத ஒரு மனசு அப்படியே மலைச்சு போகிறாரு. எப்படி கிடைப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய சோகத்தில், ஒரு தவிப்பில் பாடுற பாடல் தான் இந்த அனுபவ சுத்தி. திரும்ப திரும்ப அவர் கேட்குறது அந்த அனுபவத்தை தா, அந்த யோக நிலையை தா, அந்த சிவ அனுபவத்தை இறைவனின் அனுபவத்தின் மூலமாக எனக்கு நீயே அருள்வாயாக என்று இறைவனை சரணடைந்து கேட்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் சிவபெருமானின் திருவடிகளில் சரணடைவோம், அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.